நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஆசிட் அச்சம் இந்த சிறப்பு கேள்வி நேர விவாதத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். கையில் இப்போ உலகமயமாக்கலினுடைய பின்னணி பெண்களின் மீதான தாக்குதலின் வடிவங்களை மாற்றியிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு காலத்தில் பெண்களின் மீதான நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிறது அவர்களை கைம்பெண்ணாகவே வைத்திருந்தது, அல்லது திருமணத்திற்கு பிறகு உடன்கட்டை காலங்காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வடிவம் மாறி வந்திருக்குது. இன்றைக்கி நாகரிகமாக உடையணியக்கூடிய அளவிற்கு இருந்தாலும் கூட பெண்களின் மீதான தாக்குதலினுடைய வடிவம் மாறி இருப்பதற்கு இந்த உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட மாற்றங்களும் ஒரு காரணம்னு எடுத்துக்கலாமா? கட்டாயம். உலகமயமாக்கல்ன்றது என்னென்னலாம் பண்ணி இருக்கு இந்த மண்ணில் அப்படின்னா, குறிப்பாக முழுக்க நம்மளுடைய சிந்தனையும் நம்மளுடைய நம் நாட்டுடைய மக்களுடைய கற்பனை வளத்தையும் அழிச்சிருச்சு. பெண்கள் நீங்கள் ஒரு பிளேடு விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த பிளேடு விளம்பரத்துக்கு ஒரு ஆணோடைய ஆண் பயன்படுத்தக்கூடிய ஒரு நுகர்வு பொருளுக்கு கூட ஒரு பெண்ணை அரைகுறை ஆடையோடு நிற்க வைக்கிறீங்க. இதை செய்கிறது ஒரு முதலாளி. இங்கே இருக்கிற நுகர்வுப்புகள் அத்தனையுமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது போன்ற எல்லாரும் சொல்கிறது போல் பெண்கள் அழகு பொருளாக காட்டுவது என்பது அந்த பொருளுக்கான ஒரு விற்பனைக்காகவும் சரி, இல்லை பெண்ணை அழகு பொருளாக வைத்திருக்கின்றது சரி. இன்றைக்கி நடக்கக்கூடிய அழகி போட்டிகளும் அறிவு சார்ந்து கேட்டால் கூட அந்த அழகி போட்டி உலக அரசியலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருக்குது. இன்றைக்கி தென்னாப்பிரிக்காவில் உலக அழகியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்தது அத்தனை சுரன்ற எல்லா கம்பெனிகளும் உலகம் தென்னாப்பிரிக்காவை நோக்கி போகும். அப்போ அழகு என்பதும் ஒரு பெண்ணுடைய நடை உடை பாவனைகள், உடையிலேருந்து உற்பத்தி முறை, சிந்தனை எல்லாமே வெறும் ஆணுன்னு பார்க்க முடியாது. இங்கே ஆண் ஆணுக்காகன்றதை தாண்டி இன்றைக்கு வல்லரசியத்துக்காகவும் மக்களை முழுக்க திசை திருப்போதும். ஒரு புறம் நீங்கள் ஊடகத்தில் எல்லாத்தையும் காமிச்சிருவீங்க, எப்படி பழித்தீக்கணும், எப்படி பெண்ணை நாசம் பண்ணணும், ஆணை எப்படி ஏமாறணும், ஆணைக்கிட்ட எல்லாத்தையும் காமிச்சிருவீங்க. ஆனால் எல்லாரும் சரியாக இருக்கணும், விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும், நல்ல அறிவோடு இருக்கணும்னா எப்படி இந்த சமூகத்தில் முடியும்? அப்போ இதற்கு இன்னொரு பொறுப்பு தளம்னு ஒன்று இருக்குது. அந்த பொறுப்பு தளம் எதுனும் போது அரசு இதில் மிகப்பெரிய பங்கெடுப்பு. அரசனுடைய பொறுப்புணர்ச்சி, ஒரு நாட்டை ஆளுகின்ற அரசுக்கான பொறுப்புணர்ச்சி ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் முதலாளிகள் இந்த சந்தை பொருட்களுக்குள்ள ஊடுருவ வரக்கூடிய இந்த இரண்டு தளங்களும் மாறாமல் நீங்கள் எப்படிப்பட்ட தூக்கு தண்டனை கொடுத்தா கூட, நீதிமன்றங்கள் சரியாக நடந்தால் கூட, காவல்துறை நடந்தால் கூட மீண்டும் இந்த குற்றத்தலங்கள் தொடர்ச்சியாகவே இருக்கும். இது வலுவான கருத்து. பெண்ணின் மீதான ஒரு மிகப்பெரிய ஒடுக்குமுறை. ஒரு நுகர்வு கலாச்சாரத்தின் மையப்பொருளாக இன்றைக்கு பெண் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவங்க சொன்ன மாதிரி எதற்கு பெண்ணை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதே இல்லாமல் எல்லா விளம்பரங்களுக்கும் பெண்ணை ஒரு நுகர்வு பொருளாக மாற்றி இருக்கக்கூடிய இந்த பார்வையும் கூட இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமா? இது காரணம் என்று சொன்னால் இதை தடுப்பதற்கு சட்ட ரீதியில் என்ன செய்ய முடியும் அல்லது என்ன செய்திருக்க வேண்டும்? இல்லை, இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே கூறினது போல் இது பெண்கள் தான் விக்டிம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை நம்ம பெரிதுபடுத்தக்கூடாது. என்னென்னா பெரும்பாலும் அவர்கள் இருந்தாலும் கூட ஒரு தினத்தந்தி செய்தி 7/12/2014 சென்னையில் நடந்தது. இது தலைப்பை மட்டும் சொல்லுறேன். கணவரின் கள்ளக்காதலி மீது திராவகம் வீச்சு. அழகாக இருப்பதால் தானே கணவரை மயக்குகிறாள் என திராவகம் வீசினேன், கைதான பெண் வாக்குமூலம். ஸோ இது பெண்கள் தான் விக்டிம்ஸ் அப்படிங்கிறது இல்லைங்க. இதில் அவைலபிலிட்டி இஸ் த மேஜர் கல்பிரேட். அவைலபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அரசும் தவறிவிட்டது. நீதிமன்றத்தில் 2006ஆம் ஆண்டு இந்த செய்தி வேறு ஒரு கோணத்தில் பார்க்குறேன். நீ அழகாக இருக்கிறாய் என்பதால் தானே உன்னுடைய அழகின் திமிரால் இன்னொரு பெண்ணை உன்னால் வசியப்படுத்த முடிகிறது, நீ ஏன் கணவன் மீது ஆசிட் வீசல? இப்போ அங்கே தாக்குதல் அப்படிங்கிறது பெண்ணாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. அப்படிங்கிற போது அந்த ஆணாதிக்கம் மனப்பான்மை அப்படிங்கிறது ஆண்களுக்கு மட்டுமே உரித்தானதாக இல்லை, அது பெண்களுக்கும் இங்கே புகுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தானே நம்ம உணர முடியுது. இல்லை, அப்படி பார்க்க போனால் நீங்கள் அடல்ட்ரி சட்டத்தில் பெண் புகார் கொடுக்க முடியாது. ஆண் மட்டும்தான் பெண் மீது புகார் கொடுக்க முடியும். அது கூட மனைவி மேலே புகார் கொடுக்க முடியும். அதாவது எந்த பெண் வசிக்கப்படுத்தினாலும் அவர் மீது புகார் கொடுக்க முடியாது. அந்த திருமணம் செய்து உறவு வைத்திருந்தால் மட்டுமே ஒரு ஆணின் மீது புகார் கொடுக்க முடியும். அது இல்லாம அது கூட கணவர் மீது கொடுக்க முடியாது. வெளியில இருந்து ஆண் மீது தான் கொடுக்க முடியும். அதே கணவர் செய்திருந்தால் அந்த பெண் மீது கொடுக்க முடியாது. அதனால சட்டம் சில விஷயங்களை டிஸ்கிரிமினேஷனரி. இந்த இதில் ஏன் கணவர் மீதுனா கணவர் தான் பார்த்துக்க போறாரு, அதனால கணவர் மீது ஆசிட் வீசிட்டு அந்த மாதிரி எங்கே போக போறாங்க? அதனால அது முடியாதுங்கிறதுனால பெண் மீது அதுதான் சொல்றேன். அப்படி வந்தால் கூட மனைவி தவறு செய்கின்ற மனைவியை கொலை செய்த இது ஒரு செய்தி தான். இது
ஆனால் தினமும் இதுபோல் ஏதோ ஒரு செய்தி தவறான உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளால் அல்லது அப்படி சந்தேகிக்கப்படுகின்ற உறவை காரணம் காட்டி எத்தனை பெண்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அங்கே ஆண் வந்து உறவை வைத்து கொண்ட அல்லது தவறான உறவு என்று சந்தேகித்த இன்னொரு ஆணை கொள்வதை விட தன்னுடைய மனைவியை கொள்வதுதான் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எப்படி இருந்தாலும் அங்கே தான் கையில் சொல்கிறாங்க, எப்படி இருந்தாலும் பாதிக்கப்படுவது அப்படிங்கிறது பெண்ணாகத்தான் இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு பார்வையை வந்து எப்படி தவிர்க்கல. இது நம்ம ஆனா பெண்ணாங்கிற ஆஸ்பெக்டில் இருக்கிறத விட இது ஒரு குற்றம், இந்த கிரைமை வந்து ஏன் ப்ரிவென்ட் பண்ண முடியல அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் தான் எனக்கு ப்ரிடாமினண்ட்டாக நம்ம விவாதிக்கணும்னு தோணுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னது போல் காவல்துறையின் மெத்தன போக்குங்கிறது ஒரு புறம், நீதிமன்றம் அதைவிட கவனக்குறைவாக இருந்திருக்கிறது, கண்டும் காணாமல் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். 2006ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் அந்த லக்ஷ்மிங்கிற பெண், அந்த கண்ணாடி போட்டிருக்காங்களே அந்த அவங்க பேனரில், அந்த பெண் வந்து வழக்கு போடுறாங்க ஆசிட் அட்டாக் விக்டிமாக இருந்து. 2006 போட்ட வழக்கு இன்று வரை நிலுவையில் இருக்கிறது. 2012 வந்து நிர்பயா வழக்கு வந்த பிறகு உச்சநீதிமன்றம் கொஞ்சம் இது பண்ணி அரசாங்கங்களை கெஞ்சுகிறது, நீங்கள் வந்து ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் அப்படின்னா அடிப்படையில் சட்டமே இல்லை, ஆசிட்டை பொறுத்த வரைக்கும் ரெகுலேஷன்ஸ்க்கு ஆக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு மத்திய அரசும் சட்டம் இயற்றுவதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம். இது போன்ற ஒரு எதிர்க்க போகும். நம்ம ஒரு கேள்வியை காவல்துறையை நோக்கி வைக்கிறோம், நீங்கள் ஏன் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை, ஏன் முன்னெச்சரிக்கையாகவே நடவடிக்கை எடுக்கவில்லை, முடிந்தபின் உடனடியாக ஏன் கைது செய்யவில்லை அப்படிங்கிற வாதத்தை வைக்கின்ற பொழுது நீங்களே சொல்றீங்க பல வழக்குகளில் ஒரு சில வழக்குகளை தவிர அவர்கள் குற்றவாளியை கைது செய்திருக்கிறார்கள், ஒரு சில வழக்குகளில் மட்டும் அவர் உண்மையான குற்றவாளிங்கிற சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறீங்க. குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் வாதாடுவது அல்லது சட்ட ரீதியாக அவர்களை நிரபராதி என்று நிரூபிக்க முற்படுவது, அவருடைய குற்றத்தின் தன்மையை குறைப்பது அப்படிங்கிறது கூட இல்லை, அவர்கள் நிரபராதி என்று நிரூபிக்க முற்படுவது அப்படிங்கிறது, நீங்கள் நீதிமன்றத்தை மீது சில குற்றச்சாட்டுகளை வைத்தீர்கள், வருத்தங்களை தெரிவித்தீர்கள், காவல்துறையின் மீது சில வருத்தங்களை தெரிவித்தீர்கள், வழக்கறிஞர்களினுடைய தரப்பு இதில் என்ன? இல்லை, இது வந்து ஒட்டுமொத்தமாக வழக்கறிஞர் தரப்பு காவல்துறை அவர் சொன்ன மாதிரி ராட்டன் ஆப்பிள்ஸ் எல்லா பக்கமும் இருக்காங்க. அதனால வந்து ஒரு மொத்தமான ஒரு கம்யூனிட்டியே வந்து மோசமும் நல்லவன் சொல்ல முடியாது. நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்ல வரல, பட் அதனால் நான் மொத்த வழக்கறிஞர்களுக்கும் நான் டிஃபெண்ட் பண்ண முடியாது. பட் வந்து ஒரு குற்றவாளி தான் தவறு செய்யவில்லை என்று ஒரு வழக்கறிஞரிடம் ஒரு ஐடியல் சுச்சுவேஷன் நம்ம எடுத்துக்கோம், வருகிறார் அப்படிங்கும் பொழுது அவர் செஞ்சாரா செய்ய முடியலையா செய்யவில்லையா என்பது வழக்கறிஞர் ஆராய முடியாது. அப்படியே ஆராய்ந்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. அதை கண்டுபிடிக்க முற்பட்டாலும் அதில் உண்மை வெளிவர போகிறதில்லை. கடைசி வரைக்கும் செய்யலைன்னு தான் சொல்ல போகிறாங்க. காவல்துறையினோட கடமை அதை வந்து இவர் தான் செஞ்சாங்க நிரூபிக்க வேண்டியது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் இல்லைன்னு சொல்லும்போது அவர் தரப்பான வாதங்களை முன்வைக்க போயிடும், நீதிமன்றம் அதை முடிவெடுக்க போகிறது. ஸோ வழக்கறிஞர்கள் வந்து ஹியூமன் ரைட்ஸுங்கிற பேர்லையோ இல்லை மற்ற காரணங்களுக்காகவோ வந்து அக்யூஸ்டை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. வழக்கறிஞர் வந்து ஒரு வழக்குன்னு யார் வந்தாலும் மறுக்கக்கூடாது அப்படின்னு பார் கவுன்சில் ரூல்ஸ் சொல்லுது. எந்த வழக்கையும் எந்த விதமான குற்றவாளியாக இருந்தாலும் அவருக்கான வாதங்களை எடுத்து வைக்கக்கூடிய உரிமை நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது. அது ஒவ்வொருவருடைய கடமை. இடம் இருக்கும்போது அதை பயன்படுத்துறது நிச்சயம் அதுல தவறில்லை. என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது இங்கே நான் திருப்பி சொல்லி வரும்போது அப்படிங்கிறது தனிப்பட்ட எந்த ஒரு துறையையோ அல்லது தனிப்பட்ட எந்த ஒரு மனிதரையோ குற்றவாளி கூண்டில் நிறுத்துவதால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட போவதில்லை. மீதம் இருக்கக்கூடிய இந்த விவாதத்தினுடைய நேரம் அப்படிங்கிறது இதற்கான தீர்வாக என்ன நினைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அதை நோக்கி நகரலாம் நினைக்கிறேன். இதற்கு தீர்வு அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், காவல்துறை தரப்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், சட்ட ரீதியிலாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும்? மூன்றாவது, முதல்ல எந்த கிரிமினல் கேஸுக்கும் ஃபஸ்ட்டு சொல்கிறதே வந்து டார்கெட் ஹார்டனிங்னு சொல்லுவாங்க. டார்கெட் ஹார்டனிங் இஸ் த மெயின் சோர்ஸ் ஃபார் இது கர்டைலிங் த அஃபென்ஸ். எப்படின்னா இலக்குகள் வந்து இப்போ இந்த செக்ஷுவல் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அஃபென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் இம்பல்ஸ், திடீரென்று யாருக்கு எந்த நேரத்தில் செய்வாங்கன்னு தெரியாது. நீங்கள் மற்ற வழக்கு மாதிரி பழைய குற்றவாளிகள் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுல்ல. நல்லா இருக்கிற ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க கூட தெரியும். எல்லாம் வந்து இந்த குற்றத்துக்கு தண்டனைகள் எவ்வளோ கொடூரமையாக இருக்கும், பப்ளிக்லேருந்து எவ்வளோ எதிர்ப்புகள் இருக்குது எல்லாருக்கும் தெரியும். இந்த டெல்லியில் நடந்தப்போ எல்லாருமே தூக்கில் தொங்க போட்டுக்கிட்டாங்க, உலகமே இது பண்ணுச்சு. அதற்கப்புறமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அஃபென்ஸ். அப்படிங்கிறதுனால இது வந்து அந்த திடீரென்று ஏற்பட உணர்ச்சி உந்துதலால் ஏற்படுது, அது யாருக்கு ஏற்படுங்கிறதுலாம் தெரியாது. அப்படி இருக்கும்போது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸுங்கிறது ஓரளவுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். எப்படி ஆகும்னா கல்பிரிட்டி இவங்களே சொல்லணும், அதாவது விக்டிமே முன்னாடியே தனக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குங்கிறத காவல் நிலையத்துக்கு ப்ரிவென்டிவ் மெஷர் அப்படிங்கிறது இப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? அந்த தாக்குதலுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ரொம்ப எளிமையாக கிடைக்குது. அது பெரிய வாஸ்ட் இது. அந்த இதில் நம்ம போகவே முடியாது. ஏன்னா அன்றாட அந்த இன்னைக்கு நடக்கிற பகுதிகளில் ஆசிடுங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த கெமிக்கல் யூஸ்டு ஃபார் ஆல் பர்பஸஸ். அது எங்கே வைக்கிறாங்க இதை பயன்படுத்தக்கூடிய ஆசிட்டை வைத்து நிச்சயமாக ஒரு பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தி விடவே முடியாது அப்படிங்கிறது தான் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படக்கூடிய உண்மை. ஒரு பெண்ணுடைய முகத்தை சேதப்படுத்த வேண்டும், சிதைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு மிக கடுமையான ரொம்ப
Concentrated தன்மை acid. கொண்ட ஒரு ஆசிடை மட்டும்தான் பயன்படுத்த முடியுங்கிற போது இவ வந்து ரொம்ப எளிதா சந்தையில கிடைக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில் ஏற்படும்? இல்லை கான்சன்ட்ரேட் இந்த இதில் வந்து கான்சன்ட்ரேட் ஆசிட் இல்லை, அது ஓரளவு வந்து டைல்யூட்டட் ஆசிட் தான். இருந்தாலும் அது பட்டவுடனே கரோசிவாக பண்ணுது. கான்சன்ட்ரேட் ஆசிட்னா நீங்கள் பட்டவுடனே அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது, ஈவன் இதாகிடும், டிசால்வ் ஆகி போயிடும், அப்படி இது விழுந்துடும். ஆனால் இது வந்து டேமேஜ் தான் பண்ணியிருக்குது அப்படின்னு சொன்னால் இது ஒரு டைல்யூட்டட் ஆசிட் ஜெல்லியை மட்டுமே வச்சு சொல்ல. இன்னைக்கு அது ஒரு அதை பொதுவாகவே நிகழ்வு நடந்ததால் நமக்கு கேட்குறோம். பொதுவாக எங்க வினோதினிக்கு நடந்தது மரணத்திற்கு இட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு கொடுமையான வேதிப்பொருளாகத்தான் அது இருக்குது. அது எவ்வளவு எளிதாக கிடைக்குது, அது ஒரு கொடுமையான வெப்பன்ஸ் தான். அவர் சொன்ன மாதிரி ஒரு துப்பாக்கி இங்கே எளிதில் கிடைப்பதில்லை. நீங்க வந்து பெரிய அளவில் மற்ற நாடுகள் மேற்கத்திய நாடுகள் இருப்பது மாதிரி துப்பாக்கியோ அல்லது வெடிகுண்டுகளோ இங்கே ரொம்ப சாதாரணமாக கையாள முடியாத சூழலில் இதுவும் அதற்கு நிகரான ஒரு கொடுமையான ஆயுதமாகத்தானே பார்க்கப்படணும். அது எப்படி சந்தையில் இவ்வளவு எளிமையா கிடைக்குது? துப்பாக்கியையும் இதையும் நம்ம ஒன்றுபடுத்த முடியாது. துப்பாக்கி வந்து அந்த தவறான தவிர வேற ஆட்களை கொள்வதை தவிர வேற எதுக்கும் பயன்படாத ஒன்று. அதன் மீது நான் இப்படி கேட்கிறேன், இது போன்ற வழக்குகளில் அதை பயன்படுத்தியவரை அந்த அமிலம்ங்கிறத நான் ஆயுதமாக தான் பார்க்குறேன். அந்த ஆயுதத்தை பயன்படுத்தியவரை கைது செய்கிறீர்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறீர்கள். அதை விற்பனை செய்தவரின் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை? விற்பனை செய்தவர் விசாரிக்கும் போது என்ன சொல்லுவாரு, அவர் வந்து எந்த அந்த ஆசிட் எது பர்பஸ்க்காக இருக்கோ அந்த பர்பஸ்க்காக வாங்கிட்டு போறாங்கன்னு சொல்லி தவிர்க்க முடியாம எனக்கு மிக தவிர்க்க முடியாம ஒரு வழக்கு நினைவுக்கு வந்துடுச்சு. மேபி எனக்கு வரலன்னா கூட கையலுக்கு நினைவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பேட்டரி வந்து வாங்கும்போது இதே வாதத்தை தான் பேரறிவாளன் சொன்னார். அவர் எதுக்காக வாங்கினான்னு எனக்கு தெரியான்னு சொல்லும் பொழுது கேட்டாங்க, வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அது அந்த மாதிரியான வாதங்கள் எல்லா வழக்கிலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஆனால் இந்த மாதிரியான வாதங்கள் வருகின்ற பொழுது அந்த மாதிரியான உங்களுடைய பதில் அப்படிங்கிறது அதாவது இந்த ஆசிடை வந்து வாங்குற கடையில் வாங்கும்போது எல்லாருமே வந்து வாங்கிட்டு போவாங்க. இதை வந்து இப்போ தற்கொலைக்காகவும் வாங்குறாங்க, வீட்டுக்கு உள்ள பூச்சி மருந்துக்காகவும் வாங்குறாங்க. அதை போய் வாங்கும்போது இவர் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அவருடைய வாதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் உடன்படுறீங்க? இல்லைங்க, அதாவது அவைலபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்காக தான் மேக்ஸிமம் யூசேஜ் ஆகுது. ரீட்டைலில் வந்து அட் தி மோஸ்ட் வந்து காமன் மேன் கன்சியூமருக்கு டாய்லெட் கிளீனிங் லிக்விடாக தான் இருக்குது. அண்ட் அதனோட கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி ஹெவி. அதில் நீங்கள் சொன்ன கருத்துக்கு நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்த பொழுது 4 விதமான பாட்டில்களை பையில் எடுத்து வந்து நீதிபதி முன்னாடியே வச்சுருந்தோம். 40 ரூபா, 30 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா, 4 வெரைட்டிஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து ரீட்டைல் நம்ம சாதாரண மளிகை கடைகளில் சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைச்சது. இப்போ இதை தடை செய்யுங்க அப்படின்னு நம்ம கோரியிருந்தோம். 2006 போட்ட வழக்கு 13 இன்று வரை பெண்டிங்கில் இருக்குது உச்ச நீதிமன்றத்தோட செயல்பாட்டை நான் சொல்கிறேன். அதன் பிறகு 13 தான் வந்து அவங்க சில கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து இதை வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்காணிக்கணும். அந்த விற்பனை செய்யப்பட ஒரு ரிஜிஸ்டரை வச்சுக்கணும். அந்த ரிஜிஸ்டரில் யார் கேட்குறாங்கன்னு அவங்களோட ஐடென்டிட்டி கார்டை வாங்கி பார்த்துட்டு விற்பனை செய்யணும் அப்படின்னு. இன்றைய சூழ்நிலையில் அவுட்ரைட் பேன் தேவைப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கடைகளில் இந்த டாய்லெட் கிளீனிங் பர்பஸ்க்காக ஆசிட் விற்க வேண்டிய அவசியமே இல்லை. பள்ளிகளில், கல்லூரிகளில், லெபார்ட்டரிஸில் யூஸ் பண்ணுறாங்க. மற்றது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் யூஸ் தான். ஆசிட் வந்து மற்ற பர்பஸஸ்க்காக நம்ம யாருமே வாங்கி என்றைக்குமே யூஸ் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது கடைகளில் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, ஆசிட் ரெகுலேஷன்ஸ் வந்து அரசாங்கம், மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி அதை விரும்பவே இல்லை. இந்த வழக்கில் கூட பார்த்தீங்கன்னா பதில் மனுவே தாக்கல் செய்யாமல் இழுத்து அடித்து கடைசியில் இந்த சாந்திங்கிற மனித உரிமை ஆர்வலர் இந்த வழக்கை தொடுத்தவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு கழித்து இந்த வழக்கு நிலுவையில் இருந்து வாய்தா திரும்ப கடைசியில் ஒரு மனு எழுதினாங்க. நீதிமன்றத்தின் மீது எனக்கு நம்பிக்கை போய்விட்டது, இந்த வழக்கை வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன்னு. அதையும் நீதிமன்றம் அனுமதித்து இந்த வழக்கை வாபஸ் பெற விட்டது. அந்த அளவுக்கு நிச்சயமாக நீதித்துறையிலும் கூட வழக்குகளில் ஏற்படக்கூடிய தாமதம் மட்டும் இல்லைங்க, அரசுடைய கோஆபரேஷன் இல்லை. நீதிமன்றம் வந்து அரசை கண்டித்து வழக்கில் பதில் போடுங்க, உங்களோட தரப்பு வாதத்தை வையுங்கன்னு சொல்ல முடியல. ஏன்னா அந்த லாபி, அந்த ஆசிட் லாபி, இந்த ரீட்டைலில் அவங்களுக்கு வருமானம் கிடையாது. இருந்த போதிலும் ஆசிட்டுக்கு ஒரு ரெகுலேஷன் வரக்கூடாது என்பதில் மட்டும் அவர்கள் தெளிவாக இருந்தார். ஏன்னா இந்த அப்படி இருப்பதால் ஏற்படக்கூடிய லாபம் என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம இன்னும் கூட விரிவாக விவாதிக்கலாம். ஒரு லாபி, ஒரு அரசியல் அதில் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் தான். நீங்கள் ரொம்ப மென்மையாக ஒரு மிகப்பெரிய ஒரு வாதத்தை முன் வச்சிருக்கிறீங்க. மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு இது போன்ற ஒரு எண்ணம் இருக்கிறதா, அது குறித்தும் இன்னும் கூட விரிவாக விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.